அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்ப இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே இருந்து ஒரு சுருக்கமான செய்தியை தேவனோடு சஞ்சரிப்போம் நிகழ்ச்சிக்காக பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரம் உலகத்தில பூமியில இருக்கிற சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் கர்த்தர் அப்படி தெரிந்து கொண்டார் என்று அடுத்த வசனத்திலே 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆண்டவர் காரணம் சொல்றாரு. நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க பயங்கரமான மெகா கூட்டம், திரட்சியான ஜனங்கள் என்று உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் நீங்கள் கொஞ்சமானவர்கள், சிறுபான்மையினர். எல்லா ஜனங்களிலுமே நீங்க சின்ன கூட்டம். ஆண்டவர் எப்பயுமே அப்படித்தான் தெரிந்தெடுப்பார். சவுல் ராஜா அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே அனுப்பப்படுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த 12 கோத்திரங்கள்ல எத்தனை பெரிய பெரிய கோத்திரங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த 12 கோத்திரங்கள்லையும் நான் ரொம்ப சின்ன கோத்திரம். சரி, சின்ன கோத்திரமா இருந்த சின்ன கோத்திரத்துல எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கிற நேரம் அந்த கோத்திரங்கள்ல ஒரு சின்ன பொடிய நானு. அப்படியே தான் சொல்லி இருக்கிறார். பொடிய என்ன ராஜாவா ஆக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா பாருங்க, உண்மையாகவே கோத்திரத்துல சின்ன கோத்திரம். ஆண்டவர் கோத்திரத்தை பார்க்கல. கோத்திரத்துல ஒரு சின்ன குடும்பம், குடும்பத்தை பத்தியும் ஆண்டவர் பார்க்கல. அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பொடியன், இவன் எவ்வளவு பெரிய சின்ன பொடியனா இருக்கானேன்னு கர்த்தர் பார்க்கல. அவன் தான் எனக்கு வேணும்னு கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சவுல் ராஜா பெருமையா சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை. நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது எல்லாமே அப்படிதான். திரட்சியாய் இருப்பதினாலே தேர்ந்தெடுப்பதில்லை. நீங்க ரொம்பவுமே கொஞ்சம் ஜனங்கள், மைனாரிட்டி. அதனாலதான் நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27 போன்ற வசனங்களில வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்க தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் உன்னை புரிஞ்சுக்கிடணும். பைத்தியமா நம்ம இருந்ததுனாலதான் தெரிஞ்செடுத்தாரு. பலவீனம் உள்ளவர்களாய் நாம் இருந்ததினாலதான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இல்லாதவர்களும் இழிவானவர்களுமாக நாம் இருப்பதனாலதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்க நினைச்ச நேரம் ஆண்டவர் பாருங்க, தன் சாயலில தன்னுடைய ரூபத்துல உண்டாக்கணும்னு நினைச்சாரு. அதற்கு தம் மண்ணுக்குள்ள படைத்து வைத்திருக்கிற பொன்னை எடுத்து தன்னைப்புடைய சாயலை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதை எடுத்து உண்டாக்கினார் தெரியுமா? பொன்னை தேடவில்லை, மண்ணை தான் தேடினாரு. ஆமென். ஆகையினால
நம்ம யாருங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். ஒன்று மைனாரிட்டி, ரெண்டாவது பைத்தியம், மூணாவது இல்லாதவர்கள், இழிவானவர்கள், நான்காவது பலவீனமானவர்கள். இதை உணர்ந்து நம்ம ஜீவிக்கிறோம்னு வைங்களேன், என்னைக்குமே நமக்குள்ள ஒரு மனமேட்டிமை உண்டாகாது. தாவீதை போலவே சொல்லுவோம், ராஜா நான் என்னை மண் என்று நினைவு கூறுகிறேன். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம், அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்க எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். கொஞ்சமானவர்கள் தான், பைத்தியமானவர்கள் தான், பலவீனர்கள் தான், இல்லாதவர்கள், இழிவானவர்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் கூட எங்களை தெரிஞ்செடுத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை முற்றிலும் உங்க பாதத்திலே தாழ்த்துகிறோம். கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.